நவராத்திரி கொண்டாட்டமும் தேவியின் 9 இரவுகளை பற்றியும் பார்க்கலாம். நம் முற்பிறவி கர்மாக்கள் நம்மை பின்தொடரும் அந்த கர்மாக்கள் நமக்கு நன்மை கொடுக்கும் தீமை கொடுக்கும். இது அவரவர் வினைகளை பொறுத்தது. எனவே நாம் அவற்றை நேர்மறையான குணங்களுடன் மாற்ற வேண்டும். பகவத்கீதையில் இந்த குணங்களை தெய்வீ சம்பத் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது தெய்வீக செல்வம் என்று கூறுவார்கள். நம் வாழ்க்கையில் தைரியம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் செல்வமும். அதற்காக அடுத்த 3 நாட்களில் லட்சுமியை வணங்குகிறோம். லட்சுமி என்பது மொத்த செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாகும். நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் அறிவின் உருவமான சரஸ்வதியை வணங்குகிறார்கள். அவள் ஒரு சுத்தமான வெள்ளை புடவை அணிந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறாள். இது உச்ச சத்தியத்தின் வெளிச்சத்தை குறிப்பிடுகிறது. 10வது நாள் விஜயதசமி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது வெற்றியின் அடையாளமான திருவிழாவாகும். ஆகவே வழிபாட்டின் ஒவ்வொரு கட்டத்தின் முக்கியத்துவமும் தெளிவான விளக்கத்தை தருகிறது. முதலாவதாக எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நல் ஒழுக்கங்கள் வேரூன்ற வேண்டும். தேவையான மன தூய்மையை பெற்ற பிறகு 3வதாக ஆன்மீக அறிவை பெற வேண்டும். அப்போதுதான் சாதக ஆன்மீக வெளிச்சத்தை அடைவர். துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு விஜயதசமி தினம் ஒரு புனித தினமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேம்பட்ட ஆன்மீக ஆர்வலர்கள் இந்த நாளில் சந்நியாசத்தையும் தொடங்குகிறார்கள்.